ஸோ அவங்க அங்கே ஃப்ரெண்டில் ஆர்த்தி எடுப்பாங்க. பட் இது நான் எங்கே வைக்கிறேன் ஆர்த்தி எடுப்பாங்க. இதெல்லாம் எதில் ஓ நான் ரெக்கார்ட் பண்ணி ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயரடைக்கும் தயவுக்கு
ரெண்டில் போதா ரெண்டில் போதா வேறு கட் பண்ணுறது ஒன்றும் இல்லை இதே அதே நீங்கள் இந்த பீடம் என்ன இதில் எடுக்கிறீங்களா இது சும்மா இருக்கு இது சும்மா இருக்கு சும்மா
நன்றி செலுத்த வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அன்னையினுடைய பரிந்துரை ஏராளமாக கிடைக்க ஏற்கனவே முன்னிலையிலே நாம் கேட்டது போல வருடமாக நாம் பரிந்து பேசுவோம். இந்த திருப்பதியை நாங்கள் அருள்தந்தை அருளுடைய தாயுடைய ஆன்மங்களை பாட்டிக்காக ஒப்புக் கொடுப்போம். கடந்த இரவு காலமாகிவிட்ட செய்தி எங்களுக்கு கிடைத்தது. அந்த ஐயாவுடைய ஆன்மா ஆண்டுகளை இழைப்பார மன்றாடுவோம். ஒரு அந்த அருள் குடும்பத்தினருக்கு நாமையார்கள் இருந்து ஆறுதலின் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். திருப்பதி நன்றி திருப்பதியாக பெஸ்ஸி ஆண்டோ ஃபேமிலி குடும்பம் ஒப்புக் கொடுக்கிறது. அப்போது அந்த குடும்பத்திலிருந்து மறித்த செல்வர் ராஜு, கேத்தரின் மலை, ஃப்ளோரா, மேரி, லூயி என்பவருடைய ஆன்மீக சாந்திக்காகவும் மற்றும் மரியாயின் மாசத்து இருதயத்தின் மாட்சிக்காகவும் ஒப்புக் கொடுப்போம். திருப்பதியை தகுந்த விதமாக ஒப்புக் கொடுக்க உங்களுடைய தகுதியின்மை ஏற்றுக்கொள்வோம். Many sisters and brothers, we warmly welcome everyone who is present here to be with us to celebrate the feast of Anivalamkani, the mother who is so close to all of us. So we appreciate your coming and join us in the celebration as we invoke the blessing and blessing of Lady of Anivalamkani. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நாம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. இறைவா, கன்னி மரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக உம்மகனுக்கு உகந்த இடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய இறப்பின் முன்னுழைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்து பாதுகாத்த நீர். அவருடைய பரிந்துரையால் நாங்களும் தூய்மை அடைந்து உம்முடன் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிற்கு நிறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்து வாசகம் விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டிருந்தது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு மாயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் அந்த இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்துச் செல்ல பெற்றது. அப்பெண் பானை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உட்பட்டதாகவும் அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 தொடக்கம் 7 வரை. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்ததாகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டதாகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்து எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்து குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூரிய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீர், உமது வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசை பெற்றதே. என்னுடைய ஆண்டவருடைய தாய், என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுடைய குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் நமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது வாழ்வுதருகின்ற இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலே, இனிய நாளிலே திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு சமர்ப்பித்து நிற்கின்றோம். அரசந்தை அருள் சார்பாகவும், நம்முடைய பங்கு சார்பாகவும், சமூகம் சார்பாகவும் உங்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களும் சுபங்களும் குறித்தாகட்டும். இந்த வேளையிலே தந்தை அருளிடமோடு இல்லாதது நமக்கு வேதனை என்றாலும் கூட, அந்த நேரத்திலே அருள் தந்தையோடு நாங்களும் இணைந்து, அவருடைய துயரத்திலே இணைந்து, அவருடைய குடும்பத்தோடு இணைந்து, அவருக்கு இந்த நேரத்திலே தேவையான மன உறுதியையும் ஆறுதலையும் ஆறுதலின் தெய்வம் வழங்க வேண்டும் என்று மன்னை மரியாள் இந்த தந்தையோடு அவருடைய குடும்பத்தோடு இருந்து இந்த மிகவும் கடினமான நேரத்திலே அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும், அவருடைய அன்பு தாயார் அருளம்மாள் ஆண்டவருடைய சன்னிதான சிலைகளை பாட வேண்டும் என்றும்
நாங்கள் மன்றாடி நிற்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே அன்னை வேளாங்கண்ணிக்கு நாங்கள் விழாவெடுக்கின்றோம். இந்த அன்னைதான் என்று பூமியிலே அவதரித்த திருநாள் 8ஆம் நாள், செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் அந்த அன்னையினுடைய பிறப்பு விழா. ஆகவே இது எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாமே மகிழ்ச்சியானவை. அவை அன்னையுடைய பிறப்பு இந்த அகுலத்திற்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தது என்ற மகிழ்ச்சி நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிறதை நாங்கள் உணர்கின்றோம். இந்த நாளை நாங்கள் எல்லோரும் அந்த திருவிழாவாக சேர்ந்து கொண்டாடுவது இன்னும் பெருமைக்குரிய, மகிழ்ச்சிக்குரிய, பாராட்டுதற்குரிய விஷயம். ஆகவே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அந்த வேளையிலே ஒன்றாக சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாட நீங்கள் எடுத்திருக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நாம் பாராட்டி உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். உங்கள் எல்லோரையும் இறைவன் மரியாள் ஆசீர்வதிப்பானாக, விரைவாக ஆசீர்வதிப்பானாக. அதிக நேரம் இந்த மாதிரி இதை எடுக்காமல் ஒரு சில கருத்துக்களை மாற்றம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு அமரலாம் என்று நினைக்கின்றேன். அருமையானவர்களே, இந்த வையனுடைய வாழ்விலே இறைவன் 4 விதமாக அவரை மகிமைப்படுத்தி இருக்கின்றார். முதலாவதாக இறைவனுடைய தாயாக இறைவன் அவரை மகிமைப்படுத்தி இருக்கின்றார், உயர்த்தி இருக்கின்றார். இரண்டாவதாக அருள் நிறைந்தவளாக அவரை உயர்த்தி இருக்கின்றார். அருள் நிறைந்தவளாக அதன் காரணமாக மாசில்லாமல் உட்புதிக்க வைத்து அவரை இறைவன் மகிமைப்படுத்தி இருக்கின்றார். மூன்றாவதாக 2 முறை தூய ஆவியினாலே அற்பொழிவு செய்யப்பட்டவராக இந்த மரியன்னை காணப்படுகின்றார். அந்த பிறப்பின் போது தூய ஆவியினால் அவருக்கு இருந்தார் என்பதை நாங்கள் அறிவோம். அத்தோடு ஆண்டவர் இயேசுடைய வாழ்வின் இறுதியிலும் கூட மரியாள் அப்போஸ்தலரோடு தங்கி இருந்த பொழுது தூய ஆவி அவர்கள் மீது தங்கினார், உறங்கினார் என்று நாங்கள் வேதாகமத்தில் படிக்கிறோம். ஆகவே 2 முறை தூய ஆவியினாலே அருட்பொழிவு செய்யப்பட்ட மகிமை நம்முடைய அன்னைக்கு மட்டுமே உரித்தான மகிமை, பெருமை, ஆசீர்வாதம். நான்காவதாக அவர் இறைவனுடைய தன்னுடைய மகனுடைய பாடுகளிலே மரணத்திலே பங்கேற்கின்ற அந்த பெரும் பெற்றையும் பெற்றிருந்தார். ஆகவே இந்த 4ஐ பார்க்கின்ற பொழுது இந்த அன்னை எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எந்த அன்னைக்கும் கிடைக்காத மகிமையும் பெருமையும் இந்த அன்னைக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த திருநாள் கொண்டாடுவது முறைமையானதே. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது. ஆகவே அன்னையோடு நாங்களும் சேர்ந்து அவருக்கு கிடைத்த நன்மைகளுக்கு மட்டுமல்ல, அன்னை மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே இந்த அன்னை மூலமாக அன்னை வேளாங்கண்ணியை அண்டி சென்று கண்ணீர் விட்டு அழுது எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்த பொழுது அன்னை மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வெல்ல போகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்ற தருணம் இது. பெருமையானவர்களே, இன்னும் ஒரு கருத்து, இந்த அன்னையானவள் முதல் பலிப்பீடமாகவும் நாங்கள் கண்டு பாவிக்கலாம். பலிப்பீடத்திலே நாளாந்தம் நாங்கள் இயேசுவை கொண்டு வருகின்றோம். திருவானவர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அப்பத்தையும் விரசத்தையும் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இயேசுதாமே அந்த பீடத்திலே வருகின்றார். இந்த பீடங்கள் உருவாகுவதற்கு முன்னதையும் அன்னை ஒரு பலிப்பீடமாக விளங்கி இருக்கின்றார். எவ்வாறு என்றால், பிறந்த மகனை என்னுடைய கைகளிலே சுமந்த பொழுது, இயேசுவை சுமந்து இயேசுவை தந்தை கைகளில் கொண்டு வந்து முதல் பலிப்பீடமாக அவர் பாருங்கள், அவருக்கு கிடைத்த மகிமை பாக்கியத்தை. அந்த பாக்கியம் எங்களுக்கு நாளான திருப்பதியிலே கிடைக்கின்றது. இயேசுவை நம்முடைய கையிலே தாங்க எங்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் கூட திருப்பலி பீடத்திலே ஆண்டவர் வருவதற்கு, அவரை பெறுவதற்கு நாங்கள் கையொழுவதற்காக இருக்கிறோம். அத்தோடு அன்னையார்களே, இந்த அன்னை நன்மைத்தனத்திற்கு மற்றவர்களை தூண்டுகின்றவராகவும் விளங்குகிறார்.
அதாவது 2 உதாரணங்கள் இந்த அன்னை எலிசபெத் அம்மாள் சந்திக்க நிகழ்வும் இன்னும் காணாமல் அந்த இடத்துக்கு தண்ணீரை இரசமாக மாற்றி நிகழ்வும் எவ்வாறு இந்த அன்னியானவள் மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டிருந்தார் என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகின்றன. குறிப்பாக இந்த காணாவூர் திருமண விழாவிலே நன்மைத்தனத்திற்கு மற்றவர்களை தூண்டுகின்ற அன்னையாகும். மற்ற யாரும் வந்து அன்னையன் கேட்கவில்லை, மாறாக அங்கிருந்தவர்களை சொல்லி நன்மைத்தனம் அந்த வீட்டில் நடைபெற வேண்டும், தீமை நடைபெறக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே நானே முன் வந்து அங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஊழியர்களையும் தூண்டி சாடியை நிரப்பி அந்த வீட்டின் தலைவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து நன்மைத்தனங்களை இப்போது ஊக்குவிக்கின்ற அன்னையாக இந்த அன்னை எங்களுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த அன்னை எங்களுக்கும் அதே செய்தியை தான் கொடுக்கிறார். நீங்கள் வாழ்வது என்றால் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது கரிசனை கொண்டவர்களாக, எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நன்மைத்தனங்களை கொடுக்கின்றவர்களாக வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதைத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன். அன்னை உங்களிடம் சொல்லுகிறார். கடுமையான சகோதரங்களை, இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு நாம் இருப்போம். Sisters and brothers, Mary's greatness consists in the fact that she wants to magnify God and not the Son. This is the message that Mary is offering to all of us. She had all the chances to magnify herself, to tell of her praise, and be a woman of pride, telling that I am the mother of God, telling everyone. But she never did that, but always meant to praise God, magnify the Lord. That should be our aim and the goal of our life. Always first place to God. Our life is meant for God, and praise Him while we live, and the praise will earn us eternally. Father and Son, Holy Spirit. Can you recite it? அவருடைய புகழ்ச்சி பாடலிலே பாடுவது போல என்னுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. நாங்கள் இறைவனை புகழ்கின்ற நாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் எங்களுடைய தேவைகளையும், குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட தேவைகளையும், குடும்பத்தின் தேவைகளையும், ஏக்கங்களையும், தவிப்புகளையும், கவலைகளையும், கண்ணீரையும் இந்த ஆண்டவரிடமாக சொல்லி ஆண்டவர் தாமே எங்களுடைய இந்த வேண்டுதல்களுக்கு செயல்படுத்தி உங்களுக்கு பெற்றுத்தர நம்பிக்கையோடு அன்றாடுவோம். இறைவா, உம் குரல் கேட்க இறைவாக்கினர்களை தெரிந்தெடுத்தவரே, உமது திரு அவை பணியாளர்கள் அனைவரும் தாம் அழைக்கப்பட்டதன் மேன்மையை உணர்ந்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை பாதையில் வழிநடத்து தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
இரக்கத்தின் தேவனே என் இறைவா, கடந்து வந்த 2 நாட்களிலும் இன்றைய அன்னையின் திருவிழாவை அர்த்தமுள்ள முறையில் கொண்டாட ஆன்மீக வழியில் ஆயத்தம் செய்த அருட்தந்தை யாக்கோப அடிகளாரையும், எப்போதும் எம்மை ஆன்மீக வழிகளில் ஆயத்தம் செய்து அயராது உழைக்கும் எம் பங்கின் அருட்தந்தை அருள் அடிகளாரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இவர்களின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அன்னையின் பாதுகாப்பும் பரிந்துரையும் நிறைவாக இவர்களுக்கு கிடைத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பை பகிர்ந்தளிக்க எம்மை தேடி வந்த தெய்வமே இறைவா, எம் பாதுகாவலியான அன்னையின் விழாவை கொண்டாடி மகிழும் உம் பிள்ளைகளையும் இங்கு கூடி வந்துள்ள பிற சமய மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். கடந்து வந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொண்ட எண்ணில் அடங்காத நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறுவதுடன் தொடர்ந்து வரும் நாட்களிலும் எம்மையும் எம் தொழில்துறைகளையும் எம் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியையும் நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றே எம் இறைவா, அன்னை மரியாளின் திருவிழாவை கொண்டாடி மகிழும் நாம் ஒவ்வொருவரும் நாளும் இறை திட்டத்தை நிறைவேற்றிய அன்னையைப் போல எம் வாழ்வில் இன்ப துன்பங்கள் நிகழ்வுகளிலும் இறை திட்டம் ஒன்றையே நிறைவேற்றி இறைவனின் ஆசீர் பெற்றவர்களாய் விண்ணவர் தந்தையை நோக்கிய பயணத்தில் அன்னையின் கரம் பற்றி நடந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் சாகான் என்று உரைத்தவரே, நேற்றைய தினம் உம்மிடம் எடுத்துக் கொள்ளப்பட்ட என் பங்கின் அருட்தந்தை அருள் அடிகளாரின் தாயார் அருளம்மா அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றி அளித்து உமது வாடக வீட்டில் சேர்த்தருள வேண்டும் என்று அவரின் பிரிவாழ் துயரத்திற்கும் தந்தைக்கும் அவரின் உறவுகளுக்கும் ஆறுதல் அளித்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனையும் இறை அரசையும் கேடுங்கள் மற்றையவை அனைத்து உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஒளிந்தவரை அந்த நாளுக்கு நன்றி சொல்லி என்னுடைய ஒவ்வொரு மக்களுக்காகவும் நன்றி சொல்லி அவர்களை உடைய கருத்தில் ஒப்படைத்து அவர்களுக்காக மன்றாடுகின்றோம். உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் திருக்கரத்தை ஆசீர்வாதம் செய்து அந்த நாளை வழிநடத்தி சகல ஆசீர்வாதங்களை பொழிந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய நன்மைத்தன்மைகளை நடத்த வேண்டும் என்று சகல தீங்குகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுடைய நோய்களிலிருந்து எங்களை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
திராட்சை கொடியும் என்று உழைக்கும் கண்ணியமான அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற கீதமாகவும் ரசமாகவும் மாறும். சகோதர சகோதரிகளை நாங்கள் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இந்த பணியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே மனிதன் ஆண்டவருடைய திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கனிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கு உமக்கு ஏற்றதாக இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்று உள்ள இல்லாமல் விரைவான் என்னாலும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாளின் பிறப்பு நாளில் நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து மாற்றி கொடுத்துவதும் நீயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செய்யவுமாகும். தூய ஆகிய நுழைவிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி ஒரு கன்னிமையின் மாற்றியை நிறைவேற்றி நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உங்களுடைய திருமணம் நடந்துகின்றார்கள். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றார்கள். அவரோடு எங்களுடைய சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து பாடுகிறார்கள். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி உன்னுடைய சூழல்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று அருந்துங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி சொல்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூறுகளும் உங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், என்னுடைய ஸ்டீவ்லோ, எல்லா சிறுநிலையினர் ஆகிய அனைவரோடும் இங்கு கூடியிருக்கிற இறைமக்கள் கூட்டத்தின் ஒவ்வொருவர்கள் மீதும் உடைய அன்பை நிறைவு பெறச் செய்தர்களும். இந்த உலகத்திலிருந்து உங்களை அழைத்துக் கொண்ட உடையாடியார் அருளம்மா என்கின்ற முடியாடியாரை நினைவு கூறுகளும். உடைய திருமகனோடு அவரது உலகத்தில் இணைக்கப்பட்டிருந்த இவர் வீட்டிலும் அவரை போல இருக்க செய்தர்களும். வீட்டிலும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் மறந்தோர் அனைவரையும் இலக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உரையிலும் எங்கள் அனைவரின் மீதும் இறக்கமாகும். கடவுளுடைய தந்தை தாயான புனித மரியா, அவருடைய கணவராக யோசேப்பு, புதிய தூதர்கள், உங்களை நமக்கு உகந்தவராக இருந்த ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று பெருமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய போன்ற வரமருள நம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரிலும் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கர்த்தாவையும் தீமையில் நின்று எங்களை ரட்சிக்கவும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவது கலக்கமும் நிலமாக இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்தற்காகவும் உங்களுடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு சிறு அவை நம்பிக்கை நோக்கி ஒரு திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள இந்த வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை எங்களை நாங்கள் ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருக்கிறார். ஒருவர் என்னுடைய அன்பு செய்தி, சமாதான செய்தி அன்போடு பயன்படுத்தும். உலகின் பாவங்களை போக்குகின்றவர் விருந்துக்கு அழைப்பு பெற்று நாங்கள் பேறு பெற்றோம். ஒரு வாக்கில் உடலை காத்திருத்திய வாழ்வாழ்வதாக பெற விரும்புகின்றவர் எனவே தாமதிக்காமல் செய்து வந்து குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கிறது. செய்து ஒத்துழைக்குமாறு
அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பதியை முடிந்த உடனே என்னுடைய திருச்சிறுவன் பவனியாக எடுத்து வர இருக்கிறோம். ஆகவே இந்த பவனி பக்தியாக அமைய வேண்டும். முக்கியமாக ஒரு சற்று விரைவாகவும் நாங்கள் கால்மணிக்கு இந்த ஆலயத்தை இன்னொரு எடுத்துக் கொடுக்க ஞான சடங்கு ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகவே உங்களுடைய ஒத்துழைப்பை எந்த விதத்திலும் தாமதம் செய்ய வேண்டாம். ஆகவே திருப்பணி முன்பதும் அவர்களுடைய ஆசை முடிந்ததும் ஞானர்கள் ரூபனுடைய தலைமையிலே 2 வரிகளாக சென்று பாடசாலையை முன்பதில் வந்து சென்று நிற்பார்கள். ஆகவே தாமதிக்காமல் எவ்வளவு விரைவாக நீங்கள் அவர்கள் பின்தொடர முடியுமோ பின்தொடர்ந்து சென்று அந்த ஆலயத்தின் பாடசாலையில் முன்பதியை கட்டு நின்றுங்கள். இந்த பின்பு நாங்களுடைய திருவம் திருச்சோலை தாமதி 2 பேரை மாணவனாக சொல்லப்படுகிறது. 2 பேரை தூக்கலாம். அவர்கள் கடைசியாக வருவார்கள். எனவே ஒழுங்காக இருக்கிறது. எவ்வளவு விரைவாக நீங்கள் செய்ய முடியும் அவ்வளவு விரைவாக நாங்கள் வந்து கடைசியிலே அன்னையுடைய தொற்று அன்றீர்கள் அதற்கெல்லாம் இடம் வகுத்து நாங்கள் ஒத்துழைக்குமாறு சொல்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய வந்து சமூகத்தின் சார்பாக நன்றி சொல்லிக் கொள்கிறோம். தமிழ் சமூகம் கத்தோலிக்க சமூகத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் சார்பாக சமூகம் சார்பாக அனைவருக்கும் எந்தவித தனிப்பட்ட கூடுதலும் இன்றி எல்லோருக்குமாக நன்றி சொல்கிறேன். எல்லோரும் அறிவாக கூறுங்கள் எந்த குறையில்லை. ஆகவே நான் அதை பார்த்தேன். கணவனுடைய எல்லோரும் வழிபாட்டு பங்குகள் பங்குவத்தின் அழகாக இருந்தது. அழகாக இருந்தது. தனிப்பட்ட ரீதியில் சொல்ல நேரமில்லை. எல்லோரும் தனிப்பட்ட என்னுடைய பங்குடைய என்னுடைய நிர்வாகத்தினுடைய என்னுடைய கிராமங்களுடைய நன்றிகளை நிறைமனத்தோடு சொல்லுமாறு take this opportunity to thank everyone has contributed to this great creation. You have done wonderfully well. So congratulations to everyone. And you spent your time, your energy, everything. I'm so pleased to see you. Mightily pleased. So we have to carry on like that in the future also. We like to see more things happening. And also other people, allowing people to come here to join our community. So thank you. Special thanks to everyone, especially to Annie. For immense help, mental assistance, everything that she does is for God. We stay from early morning, 7 o'clock till almost 7 o'clock. So special thanks to Annie and everyone else. So except sincere. Elizabeth Carter. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாருடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மையை வேண்டுகின்றோம். அந்த கன்னியிடம் இருந்து மனிதனாக பிறகு திருமணம் கொண்ட ஒரு திருமகன் எங்களுக்கு உதவுவானாக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாவுமை கொண்டாடுகின்றோம். உங்கள் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்வார்.
போன மாத்திரம் எங்களை பாரும் இறைவனின் தாயாரே எங்கள் குருக்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் கன்னிமரியாயே ஆரோக்கிய மாதாவே எங்கள் பங்கு மக்களுக்காக இறைவனிடம் மன்றாடும் கன்னிமரியாயே ஆரோக்கிய மாதாவே எங்கள் குடும்பங்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும் கன்னிமரியாயே ஆரோக்கிய மாதாவே உலக சமாதானத்திற்காக இயேசுவிடம் மன்றாடும் கன்னிமரியாயே ஆரோக்கிய மாதாவே எங்கள் பிள்ளைகளுக்காக இறைவனிடம் மன்றாடும்
இதெல்லாம் விழுகிற மாதிரி அப்படியே அதை ஆரோக்கிய மாதாவே நோயாளர்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். எங்கள் பங்கிற்காக இயேசுவிடம் மன்றாடும். அலைகடல் ஒளி மீது செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயராக்கண்ணே மோட்ச நெறி கதவே வாழி, மோட்ச நெறி கதவே வாழி. ஆனவன் கதிரியலின் தூய மங்கள மொழியேற்பாய், தூய மங்கள ஒளியேற்பாய். ஞான சமாதான வழி நாம் நடந்திட தயவு செய்வாய். அலைகடல் ஒளி மீதே செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நிலை பெயர் மோட்ச நெறி கடவே வாழி, மோட்ச நெறி கடவே வாழி. குடிஞ்சு போகிறதா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குடிஞ்சு போவாங்க. அவங்க குடிஞ்சு போவாங்க. அழகுக்கும் மர
மாயாலுக்கும் அஞ்சிடனே ஓ அன்னையே உன் பிள்ளை நான் அல்லவோ என்னை நீ கை நெடாதே உத்தமி என்னை பெற்றதாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகி ரட்சகி உன்னை நம்பினேன் அன்னுயிர் அனைத்துக்கும் தாயாய் எளியவன் மேற்பரின் மாதாவாய் அன்னை நீரு கையிலே துயருக்கும் சிலுவைக்கும் உலகத்தின் மறுமைக்கும் நெஞ்சிடனே ஓ அன்னையே உன் பிள்ளை நான் அல்லவோ என்னை நீ கை நெகிழாதே உத்தமி என்னை பெற்ற தாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகி ரட்சகி உன்னை நம்பினேன் வந்தீங்கன்னா அந்த கொடியை இறக்கலாம் எல்லாரும் எல்லாரும் கொடியிறக்கிற வைபவம் போது நடக்கும் ஆண்கள் அனைவரும் என்னுடைய கொடியிறக்கத்தினை நான் செய்வேன் துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈரோ பிள்ளைகள் வந்தோ வானோர் தம்மரசை தாயேயும் மன்றாட்டை தயவாய் மீட் பண்ணலாம் தானே இதில் ஈனோர் என்றமை நீர் தள்ளாமல் ஏகால துமி காரும் ஆராவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஈற்றன்பாரயமை பாரும் ஒன்றே கேட்டிடுவோம் தாயேனா ஓர் சாவான பவம் தானும் என்றேனும் செய்திடாமல் காத்து எம்மை சுத்தர்களாய் பேணும் ஆதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா ஈற்றன்பாக எமை பாரும்
இல்லா கண்ணே மாதாவே உம்மே செய்து எல்லோரும் நாங்கள் படியிட்டு இறுதி செவத்திலும் பங்கேற்று ஆட்சியிலே எல்லோரும் எல்லோருக்குமாக கொண்டாடுவோம் எல்லோருக்கும் நிச்சயம் சர்வேஸ்வரா சுவாமி இரக்கமாக எங்களை பாரும். சர்வேஸ்வரா
ஆலவாய் தேரை போல் நடுங்குகிறோமே, ஆலவாய் கரும்பு போல் நெருக்கப்படுகிறோமே, அன்னை இல்லா பிள்ளை போல் அந்தரிக்கிறோமே, புலியின் வாய் குட்டி போல் பதவிக்கிறோமே, அம்புதைத்த மான் போல் அருளுகிறோமே, அந்தரவழியில் அகப்பட்ட பாலனை போல் திகைக்கிறோமே. அம்மா தாயே, தஞ்சமடைய இடமே இல்லை, ஆதரவளிக்க இடமே இல்லை, ஆறுதல் நினைக்க அன்னையும் இல்லை. என் செய்தே தாயே, நீ வந்த கடலோரத்தில் எழுந்தருளி இருந்து ஆதரவற்றவர்களையும் துன்பதுரிதங்களால் பீடிக்கப்படுகிறவர்களையும் இறைசுற்றவர்களையும் உமது சிறுதன்னிக்கு அழைக்கின்றீர். உமது இன்பத்தொனியை கேட்டு உமதண்டை ஓடி வந்து நிற்கிற உம்மடியார்களை இருப்பை கண் கொண்டு பாரும். எம்மேல் அன்பு கூறும், உமது திருச்சுதனை கூறும், விடரை தீரும், உமக்கு தேவையானவைகளையும் தாரும். மாமரியே, தயாவரியே, நாம் உமது சலுகையால் அடைந்ததும் அடைகிறதும் அடையப் போவதுமாகிய சகல விதரபல நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் சொல்லி உம்மையும் நமக்கு சேர்ந்தவைகளையும் நமக்குள்ள யாவற்றையும் உமக்கு பாலகாணிக்கையாக வைக்கின்றோம். கடைசியாய் அம்மா, அண்ணன்புள்ள தாயாரே, நான் உமது சன்னிதானத்தை விட்டு பிரிய இருப்பதனால் உமது பாதார வித்தத்தை திருப்தி செய்து உமது ஆசீர்வாதத்தை கேட்கின்றோம். அவ்வாசீர்வாதம் எம் மேலும் எமக்குள்ள யாவற்றின் மேலும் இருக்க கடவது. ஆமென்.
விருந்து நேராக இருக்கிறது மண்டபத்துக்கு சென்று விருந்தை அன்போடு ஒன்றரை மணிக்கு ஞானஸ்நானம் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக சந்தித்து வலதுபக்கத்திலே அன்னை வைக்கப்படுவதால் என்னுடைய பேருந்த முடியும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இடப்பக்கத்திலே யாரும் நிற்க வேண்டாம். ஞானஸ்நானம் நடக்கிறது. வலப்பக்கத்திலே நடைபெற்று அமைதியாக வழிபாடுகளை செல்கிறோம். recommended. ஞானஸ்தானத்திலிருந்து இந்த ஒரு பகுதியில் அறையது நடுப்பகுதியிலே வாகனத்தை தயவு செய்து போய் வாகனத்தை கொண்டு வந்து எந்த வாகனத்தின் நடுப்பகுதியில் முடியெடுப்பு உடனடியாக சென்று மண்டபத்தில் சுற்றி காட்டிட்டு இந்தியாவில் போட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இந்த உணவையும் ஆசிர்வதிக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அழகான கேக்கை வெட்ட இருக்கிறோம். சிவத்திற்கு பின்பு அது பின்பு நீங்கள் உணவை அருந்தலாம். அத்தோடு
அந்த அதிர்ஷ்டராம சுற்று பற்றிய ஒரு ஞாபகம் புத்தகம் கொடுக்கிறோம். அதை வாங்கி இன்று கொடுக்கப்படும். $5 மட்டும்தான், $5 மட்டும்தான் வாங்கி உடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளும். கடைசி பேருக்கு இருக்கிறவர்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லப்படுகிறது. முந்தினவர்கள் மட்டும் தான் இந்த டிக்கெட் ஆகவே பண்ணிக் கொள்ளுங்கள். செவிப்போம். அமைதியாக இருப்போமா? சகோதரருக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மாற்றணும். அமைதியா 2 நிமிஷம் மாற்றணும். குறைவா பணம் வருகிறோம், குடும்பத்திற்காக வருகிறோம், ஒவ்வொருவரை உடன் தருகிறோம். இந்த நாளை இந்த அன்னையினுடைய வழங்கனை அன்னையுடைய நாளாக தந்து எங்கள் எல்லோரையும் வாழ் மக்கள் எல்லோரும் இங்கு இணைத்து எங்களுடைய உறவை பலப்படுத்த வைத்தவருடைய கருணைக்காக நன்றி சொல்லி இந்த உறவின் அடையாளமாக, இந்த அன்னையினுடைய ஆசிரியரின் அடையாளமாக நாங்கள் உன்னிருக்கின்ற இந்த உணவை ஆசீர்வதித்தரலும் மற்றோடு இந்த கேக்கையும் ஆசீர்வதித்து எங்களை உடைய ஊட்டத்தினாலே நுழைத்திரலும் என்ற உறவை பலப்படுத்தியறலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் அருகில் இருக்கின்றவர்களாக, கருணை உள்ளவர்களாக, பாசம் உள்ளவர்களாக, நேசமுள்ளவர்களாக அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆடுகின்றோம். நாம் இறைவன் தந்தை புரியாது எங்கள் எல்லோரையும் இந்த உணவையும் உங்களுடைய உறவையும் ஆசீர்வாதம் செய்வாராக. என்ன செய்ய போறீங்க? உருவானவர் இப்போது இந்த கேக்கினை வெட்டி எங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளிப்பார். ஃபாதருக்கா சின்ன ஹாப்பி ஃபீஸ்ட் ஃபாதர். தேங்க்யூ. அடிஷனலாக சீட்டெடுப்பு சீட்டுகள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். விரும்பினவர்கள் உங்களுடைய அடிஷனலாக சீட்டினை பெற்றுக் கொள்ளலாம். எல்லாரும்